வணக்கம். வெல்கம் டு சாமாஸ் அவியல். நான் உங்க சுவாமிநாதன் அலையஸ் சாமா. இன்னைக்கு நாம பார்க்க போற திரை விமர்சனம் டெஸ்ட். இருங்க இருங்க, இது டெஸ்ட்னு ஏதோ ஹாலிவுட் படம் நினைச்சிடாதீங்க. சாட்சாத் ஐஎஸ்ஐ முத்திரை பதித்த தமிழ் திரைப்படம். இப்பதான் இங்கிலீஷ்ல டைட்டில் வைக்கிறதே ஒரு பேஷனா போயிடுச்சே. பியூட்டிஃபுல் உமன், குட் பேட் அக்லி, தக் லைஃப். அது மாதிரி டெஸ்ட், இதுவும் ஒரு தமிழ் திரைப்படம் தான். டெஸ்ட்னு சொன்னாக்க தமிழ்ல சோதனை, பரீட்சை அப்படி வேணா வச்சுக்கலாம். இந்த சோதனையிலையும் பரீட்சையிலையும் இந்த படம் வெற்றி பெற்றதா இல்லையாங்கிறத நம்ம இந்த விமர்சனத்துல பார்க்க போறோம். வாங்க விமர்சனத்துக்குள்ள போகலாம். இந்த டெஸ்ட் திரைப்படம் சென்னையில நடக்க போற இந்தியா பாகிஸ்தான் டெஸ்ட் கிரிக்கெட் மேட்சை மையமா வச்சு அதுல ஒரு 3 கேரக்டர்ஸை மையமா கொண்டு அந்த கதை நகர்றது தான் இதோட ஒன்லைன். அர்ஜுன் வெங்கட்ராமன் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற கிரிக்கெட் பிளேயர் கேரக்டர்ல சித்தார்த் நடிச்சிருக்கிறாரு. அவர் ஏற்கனவே இந்தியாவுக்காக பல பயங்கரமா ஸ்கோர் பண்ணி வெற்றி பெற்ற ஒரு கிரிக்கெட் பிளேயர். ஆனா தற்சமயத்துல அவரு ஃபார்ம்ல இல்லை. அதனால இந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்க போற டெஸ்ட் மேட்ச், அந்த போட்டி அவருடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமானது. அவருடைய மனைவி கேரக்டர்ல மீரா ஜாஸ்மின் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பையன். அடுத்த கேரக்டர் குமுதா. இது நயன்தாரா. அவங்க ஒரு பள்ளிக்கூடத்துல ஆசிரியையா இருக்காங்க. அந்த அந்த பள்ளிக்கூடத்துல தான் நம்ம சித்தார்த்தோட பையன். அவனும் ஒரு கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட் இருந்து பள்ளிக்கூட ஸ்கூல் டீமுக்காக எல்லாம் விளையாடுற ஒரு பையன். நயன்தாராவும் சித்தார்த்தும் ஸ்கூல் டேஸ்லயே ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அதெல்லாம் சித்தார்த்துக்கு இப்போ நினைவில்லை. நயன்தாராவுடைய அப்பா ஸ்கூல்ல அவரு கிரிக்கெட் கோச். அவர் தான் ஸ்கூல் படிக்கிறச்சு சித்தார்த்தோடைய திறமையை கண்டுபிடிச்சி அவருக்கு நல்லா கோச்சிங் கொடுத்து அவர் ஒரு இந்தியன் டீமுக்கு விளையாடுற அளவுக்கு அவரை கொண்டு போய் சேர்க்கிறாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நயன்தாரா. இந்த படத்துல நயன்தாரா அவங்க சொந்த குரல்ல பேசி நடிச்சிருக்கிறது ஒரு புது முயற்சின்னு தான் சொல்லணும். அடுத்த கேரக்டர் சரவணன். இந்த கேரக்டர் பண்ணியிருக்கிறது மாதவன். மேடி நயன்தாராவோட கணவர் ரோல்ல நடிச்சிருக்கிறாரு. அவர் மேசச்சூட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி யூஎஸ்ஏல இருக்கு இல்லையா, அதுல பொறியியல் பட்டம் பெற்ற ஒரு பட்டதாரி. அவருடைய படிப்புக்கு அவருக்கு அமெரிக்கால பெரிய பெரிய வேலையெல்லாம் கிடைச்சிருக்கும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அவர் ஹைட்ரோ ஃபியூவல் திட்டம் அப்படின்னு அது புதுசா கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தை செயல்படுத்தினா இந்தியாவில் மிக குறைந்த இதுல மின்சக்தியை மக்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். அதை எப்படியாவது கவர்மெண்ட் கிட்ட சொல்லி அதுக்கு அப்ரூவல் வாங்கி அதை நடைமுறைப்படுத்தணுங்கிற முயற்சியில இருக்காரு. இந்த முயற்சியில அவரு பெரிய கடனாளியா ஆயிடுறாரு. அதனால அவருக்கு இதனால அவர் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்றாரு. சித்தார்த்து, நயன்தாரா, மாதவன் இந்த 3 கேரக்டர்ஸ் அவங்களுடைய வாழ்க்கை ஒரு மேட்ச் பிக்சிங் சூழ்ச்சியில ஒன்றிணையுது. ஒவ்வொருத்தரும் தங்களோட கனவுகளை நிறைவேற்றுறதுக்காக எதிர்கொள்கின்ற தார்மீக மற்றும் உணர்ச்சி மோதல்கள் தான் இந்த படம் ஆராயுது. இந்த படத்தோட இயக்குனர் சசிகாந்த். இது அவருக்கு முதல் படம். அவர் இந்த 3 கேரக்டர்ஸையும் ஆழமா உருவாக்கி இருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமான மோதல்கள் மற்றும் தார்மீக சவால்கள் இருக்கு. இது படத்தை ஒரு கதாபாத்திரத்தை இந்த இந்த படத்தை ஒரு மெலோ டிராமாவா கொண்டு போகுதுன்னு தான் சொல்லணும். அப்புறம் தொழில்நுட்ப அம்சங்கள் அதை பார்த்தீங்கன்னாக்க விராஜ் சிங் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாரு. இந்த கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற சீன்ஸு இதெல்லாம் ரொம்ப உண்மையிலேயே நல்லா பிரமாதமா எடுத்திருக்காங்க. படத்துக்கு இசை சக்தி ஸ்ரீ கோபாலன். பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. படத்துக்கு அது ஒரு பலமாக தான் இருக்கு. ஆனா பாட்டெல்லாம் ஒன்றும் அப்படியே சிறப்பா இன்னொரு தடவை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பாட்டெல்லாம் இல்லை. அந்த படம் இதோட கருப்பொருள் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் கிரிக்கெட் பத்தின கதை மட்டும் இல்லை. இது வாழ்க்கையோட சவால்களை
மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை ஒவ்வொரு மனுஷனும் எப்படி அப்ரோச் பண்றான், அதை எப்படி எதிர்கொள்றான், அந்த சோதனைகள் அவன் வெற்றி பெறறதுக்காக என்னெல்லாம் செய்யறான் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கருப்பொருளா நம்ம எடுத்துக்கலாம். இந்த படத்தோட மைனஸ் பாயிண்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கு. இந்த கேரக்டர்ஸை அறிமுகப்படுத்துறதுக்கும் அவங்களோட பேக்ரவுண்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரோ அப்படின்ட்டு தோணுது. அது பார்க்குறவங்கள கொஞ்சம் சோதனை பண்ணணும்னு தான் தோணுது. அதுவும் இல்லாம அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் அப்பப்போ நம்ம ஈஸியா அடுத்தது இது மாதிரி தான் நடக்க போகுது அப்படிங்கிற கெஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதுவும் இந்த படத்தோட ஒரு வீக் பாயிண்ட்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட முக்கியமான டேர்னிங் பாயிண்டே என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மேட்ச் ஃபிக்சிங். அதுதான் இந்த கதையில ஒரு பெரிய திருப்பத்தையே கொண்டு வருது. அந்த மேட்ச் ஃபிக்சிங் எப்படி வந்து சித்தார்த்தோடைய அணுகுமுறையும் மாதவனுடைய அணுகுமுறையையும் எப்படி மாத்துது அப்படிங்கறத தான் இந்த மேட்ச் பிக்சிங் மூலமா டைரக்டர் வந்து கையாண்டிருக்காரு. கிரிக்கெட்டை மையமா வச்சு எடுத்திருந்தா கூட காட்சிகள்ல வந்து எதிர்பார்த்த அளவு வந்து உற்சாகமா இல்லை. அப்புறம் அந்த படத்தோட ஒளிப்பதிவு சொன்னேன் இல்லைங்களா, படம் ஃபுல்லுமே அவருடைய ஒளிப்பதிவு ரொம்ப ரொம்ப தரமா இருக்கு. அதாவது அந்த காட்சியோட மூடு, அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி லைட்டிங் இதெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. அதே மாதிரி கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற அந்த காட்சிகள் இதெல்லாமும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கிரிக்கெட்டுக்கு அந்த காட்சிகளுக்கெல்லாம் ஒரு உண்மைத்தன்மை வரணுங்கிறதுக்காக ஒரு 22 ரஞ்சி டிராபி ஒரிஜினல் கிரிக்கெட் பிளேயர்ஸையே யூஸ் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. அதுவும் வந்து ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். மாதவனுடைய செகண்ட் ஆஃப் ஆக்டிங், அதுவும் அவரு குறிப்பா அவருடைய தார்மீக மோதல் காட்சிகள், அப்புறம் நயன்தாராவோட உணர்ச்சிகரமான காட்சிகள், குறிப்பா வந்து அவங்க தாய்மைக்காக ஏங்குறது, இதெல்லாம் ரொம்ப நல்லா வெளிப்படுத்தியிருக்காங்க. மீரா ஜாஸ்மின், சித்தார்த்து இவங்க கிட்ட இருக்கிற ஒரு மோதல் காட்சியும் வந்து ஒரு நல்ல தாக்கத்தை தான் ஏற்படுத்துது. படத்தோட மெதுவான தொடக்கம், அதுக்கப்புறம் ஒரு லெங்க்தியா இருக்கிற இது கதாபாத்திரங்களோட அறிமுக காட்சி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்பகத்தன்மை கம்மியா இருக்கிற மாதிரி தோணுது. கிரிக்கெட் காட்சிகளுக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகம் தேவை. மொத்தத்துல இது வந்து சசிகாந்தோட முதல் படம்ங்கிறதுனால அந்த டெஸ்ட்ல அவரு பாஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். ஒரு 45ல இருந்து 50 மார்க் கொடுக்கலாம். பார்டர்ல பாஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். அடுத்த படம் அவர் எப்படி பண்றாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நேர்களே, உங்களுக்கு நான் இப்போ வந்து ஒரு சிந்தனை கேள்வி வைக்கிறேன். தமிழ் படங்களுக்கு எல்லாம் வந்து இங்கிலீஷ் பேரையே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னாக்க இப்பெல்லாம் நீங்க ஓடிடியில வந்து எல்லா லாங்குவேஜ்லயும் மலையாள படம், தெலுங்கு படம் எல்லாம் வருது. இந்த தமிழ் படத்துல மட்டும்தான் பேர் போடும்போது பாத்தீங்கன்னாக்க தமிழ்லையும் போடுறாங்க, கூடவே அதோட ஆங்கிலத்திலையும் அந்த பேர் வரும். மலையாளத்துல பாத்தீங்கன்னாக்க அவங்க அந்த கடைசியில வந்து ப்ரொடியூசர் டைரக்டர் பேரதான் மலையாளத்திலையும் ஆங்கிலத்திலையும் போடுறாங்களே தவிர மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா மலையாளத்துல தான் இருக்கும். தெலுங்குலையும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வந்து படத்துக்கெல்லாம் தமிழ்ல பேர் வச்சாக்க ஒரு மானியம் கொடுக்கறதா கவர்மெண்ட் அறிவிச்சது. அப்போ வந்து எல்லாரும் தமிழ்லயே பேர் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வர வர திருப்பியும் பழைய குருடி கதவத்துருடிங்கிற மாதிரி படத்துக்கெல்லாம் ஆங்கிலத்துல பேர் வைக்கிறாங்க. ஆங்கில பெயரை பார்த்தாக்க படம் ஹாலிவுட் லெவலுக்கு இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு மக்கள் வந்து குமிஞ்சு படம் பார்ப்பாங்க. அப்படிங்கிற எண்ணமா என்னன்னு தெரியல. இதை பத்தி உங்க கருத்து என்னங்கிறத நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் இந்த சேனலை அடுத்த லெவலுக்கு என்னால எடுத்துக்கிட்டு போக முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணா மாத்திரம் போராது, மறக்காம இதை பத்தி கமெண்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து இன்னொரு திரை விமர்சனத்தோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஷாமா.